Hi friends, welcome to my channel. நாம் இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா going to. இந்த going to யூஸ் பண்ணி சென்டென்ஸ் வந்து மேக் பண்றது எப்படின்னா நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஓகே फ्रेंड्स, வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ஓகே, இந்த வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இந்த going to வந்து எங்க யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஒரு செயலை இனிமேல் தான் பண்ண போறீங்க. அப்போ நான் வந்து அதை செய்ய போறேன் அப்படின்னு சொல்லுவீங்களா, அந்த இடத்துல அந்த போகிறேன் அதுக்கு நம்ம going to யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஒரு செயலை வந்து இனிமேல் தான் பண்ண போறீங்க, அப்போ நான் வந்து அதை செய்ய போறேன் அப்படின்னு சொல்லுவீங்கல்ல, ஃபியூச்சர்ல நடக்கக்கூடிய செயல். ஆனா அந்த செயலை வந்து நான் செய்ய போறேன் அப்படின்னு சொல்லும் போது அந்த போகிறேன் அதுக்கு நம்ம going to யூஸ் பண்ணுவோம். ஓகே, இல்ல வந்து நம்ம வில்னாலும் ஃபியூச்சரை தானே மெயின் பண்ணுது, அப்ப இங்க வில் யூஸ் பண்ணலாமானா ஒரு செயலை வந்து நீங்க ஆல்ரெடி பிளான் பண்ணி வச்சுட்டு இதை நான் செய்ய போறேன் அப்படின்னு சொல்லும் போது நம்ம going to யூஸ் பண்ணுவோம். மற்றபடி நம்ம பிளான் பண்ணாம இதை நான் செய்வேன் அப்படின்னு சொல்லும் போது செய்வேன், பண்ணுவேன், தூங்குவேன் இப்படி நம்ம சொல்லுவோம்ல, அப்போ நம்ம வந்து வில் யூஸ் பண்ணணும். ஆனா நான் இதை செய்ய போறேன், நான் வந்து போன் வாங்க போறேன், நான் பைக் வாங்க போறேன், நான் சாப்பிட போறேன், நான் படிக்க போறேன், நான் தூங்க போறேன் இப்படி எல்லாம் நம்ம சொல்லுவோம்ல, ஒரு செயலை இனிமேல் தான் பண்ண போறீங்க, அந்த பண்ண போற அதுக்கு பண்ண போகிறேன் அதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணணும், going to. ஓகே, பாருங்க எக்ஸாம்பிள் பார்க்கும்போது உங்களுக்கே புரியும். நான் நாளைக்கு வந்து போன் வாங்க போறேன், நான் வந்து நாளைக்கு போன் வாங்க போறேன். அப்போ போன் இன்னும் வாங்கல, ஆனா நாளைக்கு தான் வாங்குவேன். அது வந்து நான் இப்பவே பிளான் பண்ணி வச்சிருக்கேன். ஓகே, நான் நாளைக்கு போன் வாங்க போறேன், நான் வந்து நாளைக்கு என் அக்கா வீட்டுக்கு போறேன் இப்படி நம்ம சொல்லுவோம்ல, அப்படி சொல்லும் போது அந்த போறேன் அதுக்கு going to. இப்ப பாருங்க, ஃபர்ஸ்ட் என்ன எழுதணும், சப்ஜெக்ட் நான், நான்னா ஐ. அடுத்து என்ன வரணும், இங்க வந்து அடுத்து be verb வரணும். ஓகே, be verb வந்து am, இதுக்கு I வந்தா am. இது வந்து என்ன, ஃபியூச்சரை மெயின் பண்றதுனால நம்ம will be தானே யூஸ் பண்ணணும், இல்ல will தானே யூஸ் பண்ணணும் அப்படி கிடையாது. be verb வந்து present ஃபார்ம்ல தான் இருக்கணும், am, is, are. ஓகே, இந்த மூணு தான் வரணும். ஆனா இது வந்து சப்ஜெக்ட பொறுத்து verb. இப்ப I வந்திருக்கனால am வரும், I am. அடுத்து என்ன வரணும், போறேன், போகிறேன் அதுக்கு going to. அடுத்துதான் verb, மெயின் verb வரணும். நான் நாளை போன் வாங்க போறேன், அப்போ வாங்கக்கூடிய செயல் நடக்கு, வாங்குறதுக்கு இங்கிலீஷ்ல buy. ஓகே, இது வந்து V1 ஃபார்ம்ல இருக்கணும் verb. அடுத்து என்ன வாங்க போறேன், போன், அதுக்கு a phone. ஓகே, a phone, ஒரு போன் தான் நான் மென்ஷன் பண்ணிட்டேன், சோ a phone. அடுத்து என்னைக்கு, நாளை, நாளைக்குனா tomorrow. I am going to buy a phone tomorrow அப்படின்னா நான் நாளைக்கு வந்து போன் வாங்க போறேன். அடுத்து நான் என் பைக்கை வந்து விற்க போறேன், நம்ம ஆல்ரெடி பிளான் பண்ணி வச்சிருப்போம், நான் வந்து என் பைக்கை விற்க போறேன் அப்படின்னு. அப்போ நான் என் பைக்கை நான் என் பைக்கை வந்து விற்க போறேன் அப்படின்னு சொல்லும் போது எப்படி சொல்லலாம், நான் ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் I, அடுத்து என் பைக்க விற்க போறேன் be verb வரணும், I வந்தாலே am, அதுக்கப்புறம் going to, அதுக்கு அடுத்து verb. verb என்ன, விற்கக்கூடிய செயல் நடக்கு, விற்கிறதுக்கு இங்கிலீஷ்ல sell. ஓகே, அடுத்து எதை விற்கிற, என் பைக்க, அப்போ my bike. ஓகே, அப்போ நான் வந்து என் பைக்கை விற்க போறேன் அப்படின்னா I am going to sell my bike. நெக்ஸ்ட் பாருங்க, நான் பிரியாணி சாப்பிட போறேன், நம்ம சொல்லுவோம்ல, நான் வந்து பிரியாணி சாப்பிட போறேன் அப்படின்னு. அப்போ பிரியாணி சாப்பிட போறேன்னா அது எப்படி சொல்றான், நான்னா I, அடுத்து am வரும், அதுக்கப்புறம் going to, அதுக்கு அடுத்து verb. verb என்ன, இதுல சாப்பிட போறேன், அப்ப சாப்பிடக்கூடிய செயல், சாப்பிடுறதுக்கு இங்கிலீஷ்ல eat. அடுத்து என்ன சாப்பிடிய, பிரியாணி. ஓகே,
அப்போ I am going to eat பிரியாணி அப்படின்னா நான் வந்து பிரியாணி சாப்பிட போறேன். இது அவன் பிரியாணி சாப்பிட போறான் அப்படின்னு சொல்லணும்னா அவன் பிரியாணி சாப்பிட போறான். இதுல he வரும். அவன்னா he is. he வந்தாச்சுனாலே is தான் வரும். he is going to eat பிரியாணி. ஓகே, இது அவர்கள் பிரியாணி சாப்பிட போகிறார்கள் அப்படின்னா அவர்கள் அப்படின்னா they. இங்க என்ன வரணும்? they வந்தாச்சுன்னா be verb or வரும். they are going to eat பிரியாணி. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, நான் வந்து தூங்க போகிறேன். நம்ம சொல்லுவோம்ல நான் தூங்க போறேன் அப்படின்னு. அது எப்படி சொல்லலாம்? ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் I, அடுத்து I வந்துச்சுன்னா am, அதுக்கப்புறம் போகிறேன், அந்த போற அதுக்கு going to, அடுத்து verb எது? தூங்க. தூங்கனா sleep. ஓகே, அப்போ I am going to sleep அப்படின்னா நான் தூங்க போறேன். நான் டிவி பார்க்க போறேன். இது எப்படி சொல்லலாம்? நான் வந்து டிவி பார்க்க போறேன். இப்போ நான்னா I, கூட என்ன சேர்க்கணும்? am. அதுக்கு அடுத்து போறேன், அதுக்கு going to. அடுத்து verb எது? டிவி பார்க்கிறது, பார்க்கக்கூடிய செயல், அதுக்கு watch. ஓகே, அடுத்து டிவின்னு அப்படியே. அப்போ நான் டிவி பார்க்க போறேன் அப்படின்னா I am going to watch TV. அடுத்து பாருங்க, நான் என் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ண போறேன். நான் வந்து என் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ண போறேன். இது எப்படி சொல்லலாம்? நான் I, அடுத்து am, அந்த போறேன் அதுக்கு going to, அதுக்கு அடுத்து verb எது? ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணக்கூடிய செயல். இப்போ கால், அடுத்து யாருக்கு? என் ஃப்ரெண்டுக்கு. இப்போ my friend. ஓகே, அப்போ நான் என் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ண போறேன் அப்படின்னா I am going to call my friend. நெக்ஸ்ட், நான் அவனிடம் கேட்க போறேன். நம்ம சொல்லல நான் வந்து இத பத்தி அவங்க கிட்ட கேட்க போறேன் அப்படின்னு. அப்போ நான் அவங்க கிட்ட கேட்க போறேன் அப்படின்னா அது எப்படி சொல்லலாம்? நான் I, அடுத்து am, அதுக்கப்புறம் going to, அடுத்து verb என்ன? கேட்க போறேன், கேட்கக்கூடிய செயல், கேட்கிறதுக்கு ask, அடுத்து யார்கிட்ட? அவனிடம்னா him. ஓகே, அப்போ நான் அவனிடம் கேட்க போறேன் அப்படின்னா I am going to ask him. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, அவர் வந்து கடையை மூட போகிறார். அப்போ அவர் கடையை மூட போகிறார் அப்படின்னா எப்படி சொல்லலாம்? அவர், சப்ஜெக்ட் he வந்திருக்கு, அப்ப is போடணும். he is, அடுத்து போகிறார், அதுக்கு going to, அதுக்கப்புறம் verb என்ன? கடையை மூடக்கூடிய செயல் நடக்கு. க்ளோஸ், அடுத்து எதை? கடையை, அப்போ the shop. ஓகே, அப்போ நான் அவர் வந்து கடையை மூட போகிறார் அப்படின்னா he is going to close the shop. நெக்ஸ்ட் பாருங்க, நான் படிக்க போறேன். நம்ம சொன்னோம்ல நான் படிக்க போறேன் அப்படின்னு. அப்போ நான் I, அடுத்து am, அதுக்கப்புறம் going to, அடுத்து படிக்கிறதுக்கு இங்கிலீஷ்ல ஸ்டடி. ஓகே, அப்ப நான் படிக்க போறேன் அப்படின்னா I am going to study. நெக்ஸ்ட் பாருங்க, நான் அவனிடம் சொல்ல போறேன். நம்ம சொல்லுவோம்ல நான் அவனிடம் சொல்ல போறேன் அப்படின்னு. அப்போ நான் I, அடுத்து am, அதுக்கப்புறம் going to, அதுக்கப்புறம் verb என்ன? அவனிடம் சொல்லக்கூடிய செயல். இப்போ சொல்றதுக்கு tell, அடுத்து யார்கிட்ட? அவனிடம்னா him. ஓகே, அப்போ நான் அவனிடம் சொல்ல போறேன் அப்படின்னா I am going to tell him. நெக்ஸ்ட் பாருங்க, மழை பெய்ய போகிறது. மழை பெய்ய போகுது அப்படின்னு சொல்றோம். அப்ப இதை எப்படி சொல்லலாம்? மழை பெய்ய போகுது, அந்த மழையை மென்ஷன் பண்ணும்போது சப்ஜெக்ட் வந்து இட் தான் யூஸ் பண்ணணும். இட் வந்தாச்சுன்னா is. ஓகே, இட் வந்தாச்சுன்னா be verb என்ன வரும்? is. it is, அடுத்து going to, அடுத்து மழை பெய்ய போகுது, அப்போ மழைக்கு rain. ஓகே, அப்ப மழை பெய்ய போகுது அப்படின்னா it is going to rain. ஓகே,
நெக்ஸ்ட் பாருங்க, நான் அவனிடம் பேச போவதில்லை. பாருங்க, போவதில்லை நெகட்டிவ்ல இருக்கு. இப்ப வந்து ஒரு செயலை வந்து நான் செய்ய போறேன் அப்படின்னா அங்க நம்ம கோயிங் டு யூஸ் பண்ணி பேசுவோம் தான், நான் போறேன் அதுக்கு. ஆனா ஒரு செயலை செய்ய போறது இல்ல அப்படின்னு சொல்லும்போது நெகட்டிவ்ல பேசும்போது என்ன யூஸ் பண்ணணும்னா நாட் கோயிங் டு. ஓகே, நாட் கோயிங் டு. இப்ப பாருங்க எப்படி எழுதணும்னு. ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் நான், ஐ. அடுத்து என்ன எழுதணும்? am. அதுக்கு அப்புறம் தான் என்ன எழுதணும்? நாட் கோயிங் டு. ஓகே, நாட் கோயிங் டு. அத வந்து நெகட்டிவ்ல சொல்றோம். அப்ப நாட் கோயிங் டு. அடுத்து பழையது போல verb. verb என்ன? பேசுறது. பேசுறதுக்கு இங்கிலீஷ்ல talk. அடுத்து யார்கிட்ட பேசுறது? அவனிடம். நம்ம பேசுறத யார்கிட்ட பேசுறோமோ அவங்கள மென்ஷன் பண்றதுக்கு முன்னாடி நம்ம டு போட்டுட்டு அடுத்துதான் அவங்கள மென்ஷன் பண்ணணும். டு ஹிம். இது நான் வந்து அவளிடம் பேச போவதில்லை அப்படின்னா அங்க என்ன வரணும்? டு ஹர். ஓகே, இது அவர்களிடம் பேச போவதில்லை. நான் வந்து அவர்களிடம் பேச போவதில்லை அப்படின்னா டு தம். மற்றபடி சேம் தான். ஓகே, I am not going to talk to them. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, நீ ஏன் அவனை பார்க்க போகிறாய்? அது ஏன் நம்ம குஸ்டினா கேக்குறோம். நீ ஏன் அவனை பார்க்க போற? ஓகே, அப்ப அது ஏன் நம்ம குஸ்டினா கேட்கும் போது எப்படி கேட்கணும்? ஃபர்ஸ்ட் வந்து WH இருக்கான்னு பார்க்கணும். WH கொஸ்டின் இருக்கா? ஏன். ஏன்னா why. அது அப்படி எழுதணும். அடுத்து கொஸ்டினா கேட்கும் போது இந்த பி வெர்ப நம்ம ஃபர்ஸ்ட் கொண்டு வரணும், சப்ஜெக்ட் செகண்ட் கொண்டு வரணும். அப்போ இதுல வந்து சப்ஜெக்ட் என்ன? நீன்னு வந்திருக்கு. நீனா யூ. இங்க சப்ஜெக்ட் யூ வந்தாலே ஆர் தான் வரும். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கேட்கும் போது WH கொஸ்டின் இருந்ததுன்னா அத ஃபர்ஸ்ட் எழுதணும். அடுத்து என்னன்னா இந்த பி வெர்ப ஃபர்ஸ்ட் கொண்டு வரணும். அடுத்துதான் சப்ஜெக்ட். ஓகே, இல்ல பி வெர்ப் எது வரும்னா இந்த சப்ஜெக்ட பொறுத்து நீங்க பார்க்கணும். ஓகே, சப்ஜெக்ட் யூ வந்தா இங்க ஆர் தான் வரும். அப்போ why are you. அடுத்து என்ன? பழையது போல going to. அடுத்து verb. நீ ஏன் அவனை பார்க்க போகிறாய்? பார்க்கிறதுக்கு இங்கிலீஷ்ல see. ஓகே, அடுத்து யாரா? அவனை. அவனேனா him. ஓகே, இதுல ஒரு நேம் நம்ம மென்ஷன் பண்றோம். நீ ஏன் ராஜாவை பார்க்க போகிறாய் அப்படின்னு கேட்கும்போது why are you going to see ராஜா. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, நீ அவனை திருமணம் செய்ய போறியா? நீ வந்து அவனை மேரேஜ் பண்ண போறியா அப்படின்னு கேட்போமா? அது எப்படி கேக்குறது? அப்போ ஃபர்ஸ்ட் என்ன எழுதணும்? இல்ல வந்து WH கொஸ்டின் இருந்தா WH போடணும். இல்ல WH கொஸ்டின் இல்லாம கொஸ்டின் வந்ததுன்னா பி வெர்ப தான் ஃபர்ஸ்ட் எழுதணும். நீ அவனை திருமணம் செய்ய போறியா? இல்ல வந்து WH கொஸ்டின் இருக்கா? இல்ல. சோ இல்ல வந்து பி வெர்ப தான் ஃபர்ஸ்ட். இல்ல சப்ஜெக்ட் என்ன வந்திருக்கு? நீ. நீனா யூ. யூ வந்திருக்கனால இங்க என்ன வரணும்? ஆர். ஓகே, ஆர் தான் ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணணும் கொஸ்டின் கேட்கும்போது. ஆர் யூ. அடுத்து என்ன வரணும்? கோயிங் டு. அடுத்து verb எது? நீ அவனை திருமணம் செய்ய போறியா? அப்போ marry. அடுத்து அவனை marry him. ஓகே, நீ அவனை திருமணம் செய்ய போறியானா are you going to marry him? ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, அவள் அதை வாங்க போகிறாளா? அவள் வந்து அத வாங்க போறாளா அப்படின்னு கேட்கிறோம். அப்ப இதை எப்படி கேட்கலாம்? இல்ல வந்து WH கொஸ்டின் இல்ல. சோ இதை எப்படி எழுதணும்? சப்ஜெக்ட் முதல்ல அவள். அவள்னா she வந்திருக்கு. she வந்தாலே இங்க என்ன வரணும்? is வரணும். is she. அடுத்து going to. அதுக்கப்புறம் verb. இல்ல verb எது? அவள் அதை வாங்க போறாளா? அப்ப வாங்கக்கூடிய செயல். வாங்குறதுக்கு இங்கிலீஷ்ல buy. அடுத்து எதை? அதை. அதைனா இட்டுனும் போடலாம், thatனும் போடலாம். ஓகே, அப்போ அவள் அதை வாங்க போகிறாளா? இல்ல அவ வந்து அதை வாங்க போறாளா அப்படின்னு கேக்குறதுக்கு is she going to buy it? இல்ல buy thatனு போடலாம். ஓகே, ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, நான் வந்து நாளை என் ஃப்ரெண்ட வந்து சந்திக்க போறேன். நான் வந்து நாளைக்கு என் ஃப்ரெண்ட வந்து மீட் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதை எப்படி சொல்லலாம்? அதை எப்படி சொல்லலாம்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே.